ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், இது தமிழில் என்னன்னா மத சுதந்திர உரிமைன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 25லேருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் இருக்குது. இது ஆர்டிகல் 25 எதை பற்றி பேசுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் என்னென்னா இப்போ நம்ம ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்புறதுக்கு உரிமை இருக்குது, அதை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குது, அதை பிரச்சாரம் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற அந்த மத பழக்கம் சமூக நலனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதை அரசு தடை செய்கிறதுக்கும் அதுக்கே உரிமை இருக்குது. அதே மாதிரி அரசு எந்த மதத்தையும் ஆதரிக்காது, ஆனால் அதை மதிக்கும். எந்த மதமாக இருந்தாலும் மதிக்கும், ஆனால் பர்டிகுலர் ரிலீஜியனை அதை ஆதரிக்காது. இதான் ஆர்டிகல் 25 பேசுது. ஆர்டிகல் 26 எதை பற்றி சொல்லுதுன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அப்படின்னா மத நிறுவனங்கள்னு சொல்கிறாங்களா, கோயில், சர்ச்சு, மசூதி இதெல்லாம் இருக்குல்ல, இதில் மத செயல்பாடுகள் சுதந்திரமாக நிர்வகிக்கலாம். அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. இப்போ சர்ச்சாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், அதோட மத செயல்பாடுகளை அதை நிர்வகிக்கலாம். அதில் எந்த தடையுமே அரசு போடாது. அதான் 26 சொல்லுது. 27 எதை பற்றினா ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன். அப்படின்னா மதத்திற்காக வரி விதிக்கிறாங்கல்ல, அது ஒருத்தவங்க விரும்பி கொடுக்கலாம், ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ இந்த மதத்தில் இருக்கினா கண்டிப்பாக நீ வரி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. அது ஆர்டிகல் 27 படி குற்றம். அதே மாதிரி அரசும் யாரிடமும் மதத்திற்காக வரி வசூலிக்காது. அதான் ஆர்டிகல் 27 சொல்லுது. ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் சில கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும்ல, அதில் மத கல்வியை போதனை பண்ணக்கூடாது. ஆனால் அரசு நிதி உதவியுடன் சில இன்ஸ்டிடியூஷனை நிர்வகிப்பாங்கள்ல, அதில் மத கல்வி போதிக்கலாம். அதே மாதிரி மடங்கள் இருக்கும், அதே மத அமைப்புகள், இதில் தாராளமாக மத கல்வி கொடுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் டைரெக்டாக நிர்வகிக்கிற அந்த கல்வி நிறுவனங்களில் மத கல்வியை போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிகல் 28 சொல்லுது.